ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் பி6, பி12, புரோட்டீன், காப்பர், கால்சியம் இருக்கிற ஒரு குழம்பு தாங்க நம்ம வைக்க போகிறோம். அது வேறு எந்த குழம்பும் இல்லை, முட்டை குழம்பு தான் வந்து வைக்க போகிறோம். முட்டையில் தான் நான் சொன்ன இத்தனை சத்துக்களுமே இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட டெய்லியுமே ஒரு முட்டை கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவிச்ச முட்டை குடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவிச்ச முட்டையில தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி அதே சமயம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 முட்டையை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கல்பாசி சேர்த்து இதை நல்லா வந்து வெடிக்க விட்டுக்கிறேன். இந்த பட்டையெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த முட்டை குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்குற கேப்பில் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா கெட்டியமாக வரும். நம்ம ஏன்னா தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி தக்காளி அடிச்சுட்டு சேர்த்தா நல்ல ஒரு கெட்டியமாக வரும். இப்போ இது நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமே இந்த வெங்காயமும் தக்காளி பேஸ்ட்டும் வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதெல்லாமே கலந்து விட்டுடலாம். இப்போ நான் அந்த தக்காளியை அரைச்ச அந்த மிக்சியிலேயே கொஞ்சமாக தண்ணியை வச்சு அலசிட்டு அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி வந்து நான் இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் 1 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரைஸ்க்கும் நல்லா சூடான ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட 1.5லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி மேலே வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை வந்து இதை கீழ் அடிபாகத்தில் வந்து கீறிக்கோங்க. கீறிட்டு சேர்க்கும்போது இந்த குழம்பு எல்லாமே அந்த முட்டையில் ஏறி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 முட்டையுமே இந்த மாதிரி கீறிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த முட்டையில் எல்லாமே இந்த குழம்புல நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 5 முட்டை வந்து எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் 4 எடுத்துட்டேன். 1 உடஞ்சிருச்சு. அதனால நான் அந்த ஒரு முட்டையை வந்து நான் இதில் உடச்சி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இது உடஞ்சிருச்சு. அதனால் உடஞ்ச முட்டையையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு திருப்பியுமே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த உடஞ்ச முட்டையும் வேகும். அதே சமயம் இந்த முழு முட்டையிலேயே இந்த குழம்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க. சூப்பரான நல்ல ஒரு டேஸ்ட்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே கெட்டியமாவே இருக்குது. நம்ம எப்போவுமே தக்காளிய அரைச்சு போடும்போது, இது நல்ல ஒரு கெட்டித்தன்மை குடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த முட்டையில சொல்ற மாதிரி அவ்வளோ சத்துக்களும் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு இது குடுக்கணும். சில பேர் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி குழம்புல சேர்த்து அவங்களுக்கு மதியானம் லஞ்சோட சாதத்தில நம்ம சேர்த்து குடுக்கும்போது, அவங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்களும் இதே மாரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.